அம்பேத்கரை சீண்டிய பாஜகவின் கேடுகாலம் தொடங்கிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரிக்கும் ஆர்ப்பாட்டம் விசிக சார்பில் நடத்தப்பட்டது. இதில் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் தொண்டர்கள் அம்பேத்கர் முகமூடி அணிந்தபடி கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பெயரை உச்சரித்து அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திருமாவளவன், அரசியலமைப்பு சட்டம் குறித்து மத்திய அமைச்சர்களுக்கு தேர்வு வைத்தால் தேர்ச்சி பெறுவார்களா என கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதாவின் கேடுகாலம் அதிலிருந்துதான் தொடங்குகிறது. கேடுகாலம் தொடங்கிவிட்டது. ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு, நரேந்திர மோடி, அமித்ஷா, சிறு குறிப்பு வரைக, இந்திய அரசமைப்பு சட்டம் சிறு குறிப்பு வரைக, 100 சொற்களுக்கு மிகாமல் எழுதுக அப்படின்னு ஒரு பரீட்சை வைத்தால் இவர்கள் எல்லாம் தேர்ச்சி அடைவார்களா? தான் துணை முதல்வர் பதவி கேட்டதாக கூறியவர்கள் பிரதமர் பதவி கேட்டதாக கூறியிருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அந்த மாநாட்டை பார்த்துட்டு அடுத்த முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல. இவர் இங்க தாவ போறாரு, அங்க தாவ போறாரு. துணை முதல்வர் கேட்கிறாரு, போயும் துணை முதல்வர். ஒரு பிரதமர்னு சொல்லியிருந்தா கூட ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, பேராசன் இருந்தா கூட. நம்முடைய டெடிகேஷன் அப்படி, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உழைப்பு. சும்மா நம்ம ஆசைப்படல, பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் பேசு விவாதத்தில் கூட ஒரு 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 ஸ்டேட்டஸ் வேணும்ல, ஒரு தகுதி வேணும்ல. அப்படி வந்து குறைத்து மதிப்பிடுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.